அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மனித உறவுகளில் ஒன்று வளர்ச்சி ரீதியாக, அனுகூல ரீதியாக உறவுகளை கட்டி எழுப்புதல் என்பது அதிகமாக தனி நபருடைய வாழ்விலும் சமூக வாழ்விலும் இடம்பெற்று வருகின்ற ஒரு மனித முயற்சியாகும். அதற்கு எதிர்மாறாக ஒரு மனிதர் இன்னுமொருவரை தாக்குவதும் அழிப்பதும் அவரோடு சண்டை போடுவதும் அவருக்கு தீங்கு விளைவிப்பதும் என்று சொல்லி தனிமனித வாழ்வில் மட்டுமல்ல, ஒரு சமூகங்கள், குடும்பங்கள் அடுத்திருப்பவர்கள் மீது பழி வாங்குதல் என்பது இந்நாட்களிலே அதிகமாக இடம்பெற்று கொண்டு வருகின்றது. எனக்கு தெரிந்த ஒரு ஊரிலே காலாகாலமாக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக ஒருவர் மாறி மற்றவரை கொலை செய்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 10 கொலைகள் இந்த 30 வருடத்திலே இடம்பெற்றதற்கான காரணம் ஒருவர் மற்றவரை பழி வாங்குதலாகும். ரிவெஞ்ச் என்று சொல்லுவார்கள். இது அரசியல் ரீதியாகவும் அல்லது சமூகத்திலே குடும்ப உறவுகள் மத்தியிலும் இந்த பழி வாங்குதல், ஒருவர் தன்னுடைய கோபத்தை தீர்ப்பதற்கு அல்லது அவர் தாக்கப்பட்டு விட்டார், காயப்பட்டு விட்டார், அதை மன்னிக்க முடியாமல் இருக்கின்ற பொழுது அடுத்தவரை தாக்கி அவருக்கு தீமை விளைவிக்க திட்டம் போட்டு காலத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார், சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். ஒருவர் தன்னுடைய அதிகாரத்திலே வந்ததும் தனக்கு முன்னைய காலத்திலே தன்னை தாக்கி அழிக்க முற்பட்டவர்கள், தீங்கிழைத்தவர்கள் அல்லது தனக்கு விருப்பமில்லாதவர்கள் அல்லது தன்னுடைய அந்த அதிகாரத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பவர்கள், இவர்களை பழி வாங்குவதற்காக அவர்கள் சந்தர்ப்பங்களை காத்திருப்பார்கள். அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது அவர்கள் தீங்கு விளைவிப்பார்கள், அவர்களுடைய உயிரை கூட அழிப்பார்கள் அல்லது அவருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை இவர் முறியடிப்பார். இப்படி அல்லது அவருடைய பெயரை கெடுப்பார், அவருடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பார். இவ்வாறு மனதுக்குள்ளே அந்த பழி வாங்குகின்ற உணர்வு வேகமாக இருக்கின்ற பொழுது அவர்கள் பெரும் பெரும் தீமைகளுக்கு அவர்களுக்கு இழைப்பார்கள். இந்த பழி வாங்குகின்ற நிலைப்பாடும் எப்படி இந்த பழி வாங்குதல் என்கின்ற அந்த தீமையான உணர்விலே இருந்து மனிதர்களை காப்பாற்றலாம் என்ற ரீதியிலே விவிலியத்தில் அழகான நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. உதாரணமாக, தாவீது என்பவர் இஸ்ராயேல் மக்கள் மத்தியிலே அவர் தோன்றிய ஒரு கடவுளால் நியமிக்கப்பட்ட ஒரு அரசராவார். சாமுவேல் என்ற இறைவாக்கினர் அவர் சிறு பருவத்திலேயே கடவுள் அவரை தெரிவு செய்து அவரை வழிநடத்தி அவரை அபிஷேகம் செய்து தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவராக இஸ்ராயேல் மக்களுக்கு அவர்கள் அரசர் ஒருவர் தமக்கு தேவை, ஏனென்றால் சுற்றி இருக்கின்ற பல்வேறு வல்லரசுகளை பார்க்கின்றார்கள். தம்முடைய சமூகத்திற்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் அவர்களோடு போர் தொடுப்பதற்கு, அவர்களை எதிர்த்து அவர்களிடம் இருந்து தம்மை காப்பாற்றுவதற்கு தமக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று இந்த சாமுவேல் மூலமாக கடவுளிடம் கேட்டு, இப்படிப்பட்ட அரசர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் மிகவே பாதிக்கப்படலாம். இந்த அரசருக்கு அவர்கள் ஊழியம் செய்து அடிமைகளாகலாம். இந்த அரசர்களுடைய செல்வாக்கு, அவர்களுடைய செல்வம் வளர்வதற்கு சுரண்டப்படலாம். இப்படியெல்லாம் பலவாறு
தீமைகளை பற்றி எடுத்துரைத்தாலும் தமக்கு அரசன் வேண்டும் என்று முதலாவது அரசராக சவுலை இந்த அபிஷேகம் செய்து அரசராக நியமிக்கின்றார். இந்த சவுல் ஒரு முதலாவது அரசர் என்றபடியினால் அவரிடம் நன்மையும் இருந்தது, தீமைகளும் இருந்தது. படிப்படியாக அவர் பலம் குறைந்தவராக, போர்களிலே வெற்றி பெற முடியாதவராக, வேறு தெய்வங்களுக்கு பின்னால் சென்று அவரை வழிபடுகின்ற ஒரு சிலை வழிபாட்டுக்காரராக, அதாவது தன்னுடைய அந்த அதிகாரத்தை துர்பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக மாறிக்கொண்டு வந்தார். அதனால் இறைவன் இன்னும் ஒருவரை, அதுதான் தாவீதை தேர்வு செய்கின்றார். இந்த தாவீதை தேர்வு செய்கின்ற பொழுதெல்லாம் அவருடைய குடும்பத்திலே 8 புதல்வர்கள் இருந்தாலும் இவன் ஒரு சிறுவர், மந்தை மேய்த்து கொண்டிருந்த எளிமையான, அழகான, நல்ல தோற்றம் கொண்ட, ஆனால் பல ஆற்றல்களை தன்னகத்தே கொண்ட ஒரு சிறுவனாக விளங்கிய தாவீதை கடவுள் தெரிவு செய்கின்றார். இங்கு நான் சொல்ல வருகின்றது என்னவென்றால், தாவீது யுத்தத்திற்கு செல்லுகின்ற பொழுது பெரும் போர் வீரனாக நின்று இருமாப்போடு தாவீதை எதிர்கொண்ட கோலியாத் என்கின்ற பலஸ்தீனருடைய தலைவராக இருந்து போர் புரிகின்றவரை ஒரு கெட்ட போலாலே அடித்து அவரை வீழ்த்தி அவரை கொன்று யுத்தத்திலே வெற்றி பெறுகின்ற இந்த சிறுவன் படிப்படியாக பல யுத்தங்களிலே வெற்றி பெறுகின்றார். அப்பொழுது இந்த சவுல் மன்னனுக்கு தாவீதிலே எரிச்சல் வருகின்றது. தன்னிலும் பார்க்க வல்லவராக அவரை மக்கள் கணிக்கின்றார்கள். அவருடைய வெற்றிகளிலே அவர்கள் களிப்புறுகின்றார்கள். இப்படி இந்த தாவீது அவருக்கு ஒரு எதிரியாக அவருடைய உள்ளத்திலே மாறுகின்றார். அதனாலே தாவீதை கொல்ல வேண்டும் என்று பல படை வீரர்களோடு செல்லுகின்றார், தாவீது இருக்கின்ற இடத்தை அறிவதற்காக. அப்படி செல்லுகின்ற பொழுது ஒரு குகையிலே அவர் தூங்குவதற்காகவோ அல்லது இளைப்பாறுவதற்காகவோ இந்த சவுல் என்கின்ற மன்னர் அவர் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது தாவீது அங்கு சென்று அவரை கொண்டிருக்கலாம். ஆனால் அவருடைய உடையிலே இருந்த மேலாடையின் ஒரு சிறிய பகுதியை அவர் வெட்டி கொண்டு வந்து, நான் உன்னை சந்தித்தேன், நான் உம்மை கொண்டிருக்கலாம், ஆனால் நீர் அபிஷேகம் செய்யப்பட்டவர், கடவுளால் நியமிக்கப்பட்டவர் என்பதை உணர்ந்த இந்த தாவீது தன்னுடைய பெரும் தன்மையை, தன்னுடைய மன்னிக்கின்ற தன்மையை, தன்னுடைய தாராள சிந்தையை காட்டி பழி வாங்காமல் அவரை விடுவிக்கின்றார். இதை கண்டு இப்படியான இந்த நிகழ்ச்சியின் மத்தியிலே சவுல் தாவீதினுடைய பெருந்தன்மையை மதிக்கின்றார், அங்கீகரிக்கின்றார். தாவீது இந்த மன்னனுடைய காலிலே வீழ்ந்து, நான் உன்னை கொண்டிருக்கலாம், ஆனால் உம்மை ஆண்டவராக, அதாவது ஆளுநராக நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனென்றால் கடவுளுடைய நியமங்களை, கடவுளுடைய வழியை அவர் அறிந்து அதன்படி அவர் வாழுகின்ற ஒரு மேன்மையான ஒரு மனிதனாக தாவீது இங்கு விவரிக்கப்படுகின்றார். இது ஒரு நல்ல உதாரணமாக எங்களுக்கு இருக்கின்றது. அன்றாட வாழ்விலே நாங்கள் மனித உறவாடல்களிலே நட்பு கொள்ளுகின்ற பொழுது, சொந்தங்கள் கொண்டாடுகின்ற பொழுது நாங்கள் எங்கள் மத்தியிலே போட்டி பொறாண்மை எழலாம். மற்றவருடைய நன்மைத்தனத்திலே அவர் என்னிலும் பார்க்க அவர் வளர்ந்து விட்டார், பிரபல்யமாக இருக்கின்றார், பலரும் அவரை போற்றுகின்றார்கள், அவர்களுடைய வியாபாரம் இன்னும் படிப்படியாக மலர்ந்து கொண்டிருக்கின்றது, அவருடைய பெயர் மக்கள் மத்தியிலே பிரபல்யமாக வந்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மையினாலே பாதிக்கப்படுகின்றவர்கள் தம்முடைய அதிகாரத்திலே
எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று நப்பாசை கொள்ளுகின்றவர்கள் அல்லது பேராசை கொள்ளுகின்றவர்கள் அடுத்தவர்கள் மீது பழி வாங்குவதற்காக காலம் சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கின்றார்கள். அவர்கள் எவ்வளவு தூரம் கீழ் அடிமட்டத்திற்கு சென்று தங்களுடைய மனித மாண்பை இழந்தவர்களாக, கோட்பாடுகள் கொள்கைகளை அவர்கள் விற்று விடுகின்றவர்களாக, அவர்கள் மனிதர்களை பயன்படுத்தி கொலை செய்வதிலும் அவர்களுடைய சொத்துக்களை பறிப்பதிலும் அவர்களுக்கு அவருடைய எதிர்காலத்தை குட்டிச்சுவராக்குவதும் இப்படியாக பழி வாங்குகின்றது தனி மனிதருடைய வாழ்வில் மட்டுமல்ல, குடும்பம், ஏனைய குடும்பத்தை அல்லது என்னுடைய பெற்றோரை, என்னுடைய மூதாதையர்களை இவர்கள் அவர்களுக்கு துன்பம் அறிவித்திருக்கின்றார்கள் என்பதனாலே இவர்கள் தங்களுடைய அந்த மூதாதையர்கள் மீது தமக்கு இருக்கின்ற அந்த பக்தியை வெளிப்படுத்துவது போல அவர்கள் பழி வாங்கலாம். இங்கு இந்த தாவீதினுடைய பெருந்தன்மை விவிலியத்திலே மிகவாக போற்றப்படுகின்றது. தன்னை கொல்ல, தன்னை அழிக்க வந்து கொண்டிருந்த எதிரியை அவர் எப்படி அணுகினார், அவரோடு எப்படி நடந்து கொண்டார். இதற்கு அடிப்படையிலே என்னவென்றால், எங்களுடைய சொந்த பலம், எங்களுடைய சொந்த ஆற்றல், எங்களுடைய சொந்த திறமை, எங்களுடைய திட்டம் அமைக்கின்ற தன்மை, அல்லது நாங்கள் அடுத்தவர் அந்த நாடுகளிலே அல்லது அடுத்தவருடைய வீட்டிலே அவர் ஏவு பார்த்து அவர்களுக்கு அளிக்கிறதுக்கான காலங்கள், திட்டங்களை எல்லாம் நாங்கள் நகர்த்தி அந்த பழி வாங்குகின்ற கட்டத்தை கடந்து அந்த சந்தர்ப்பம் அவருக்கு கிடைத்திருந்தும் தாவீது அவரை கொல்லவில்லை. அவரை மன்னிக்கின்றார், அவரை மதிக்கின்றார். அதற்கு அடிப்படை காரணம் அவருக்கு கடவுளிடம் இருந்த அதீத நம்பிக்கை. இந்த கடவுளுடைய நியமனங்களின் படிதான் அனைத்தும் இடம்பெற வேண்டும். தண்டிப்பதும் கண்டிப்பதும் பாடம் புகட்டுவதும் எல்லாம் அது கடவுளுடைய கரங்களிலே ஒப்படைத்து, நான் அந்த கட்டத்திலே இருந்து, நான் என்னுடைய அந்த சந்தர்ப்பத்திலே இருந்து, அது ஒரு சோதனையாக இருக்கலாம், நான் யார் என்று எனக்கும் அடுத்தவர்களுக்கும் நிரூபிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பதற்கு நாங்கள் பழிவாங்காத அந்த தன்மையிலே பரந்த விரிந்த மனப்பான்மையோடு அவர்களை மன்னித்து தீர்ப்பிடுவது கடவுளுடைய வேலை என்று சொல்லுகின்ற அளவிற்கு நாங்கள் மற்றவர்களை, குறிப்பாக எங்களை அழிக்க வருகின்றவர்களை, எங்களுக்கு தீங்கு இழைக்கின்றவர்களை, எங்கள் மீது குற்றம் சுமத்துகின்றவர்களை, எங்களை காயப்படுத்துகின்றவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இன்றைய காலகட்டங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். வல்லரசுகள் ஏனைய நாடுகளை பலவீனப்படுத்தி அவர்கள் மீது பழி சுமத்தி அவர்களுடைய ஆட்சியை கைப்பற்றுவதும், அவர்கள் அந்த நாடுகளிலே தங்களுடைய ஆதிக்கத்தை மேம்படுத்துவதும், வளங்கள் உள்ள நாடுகள் பலவிதமான போர் விடயங்களிலே முக்கியமான கட்டங்களாக இருக்கின்ற இந்த நாடுகளிலே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்று அடுத்த அந்த இறை ஆண்மையை அல்லது ஆட்சி உரிமைகளை இவர்கள் கைப்பற்றி ஆயுத பலத்தினாலே அவர்கள் மீது போர் புரிந்து தங்களுடைய ஆட்சியை நிறுவுகின்ற இந்த காலகட்டம் மிகவும் ஆபத்தானதும் பயங்கரமானதாகவும், அவர்களுடைய பேச்சிலே இனிமை இருக்கலாம், உயர்வான எண்ணங்களை முன்வைக்கலாம், ஆனால் அவர்களுடைய நடத்தையிலே அவர்கள் எப்பொழுதுமே பழி வாங்குகின்றவர்களாக, யுத்தங்களை புரிகின்றவர்களாக, மனிதர்களை அழிக்கின்றவர்களாக, சொத்துக்களை சூறையாடுகின்றவர்களாக, அவர்களுடைய வளங்களை பறிக்கின்றவர்களாக எல்லாம் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழலிலே எப்படி இந்த சூழலை மாற்ற முடியும் என்று திருத்தந்தை போன்ற பல சமய தலைவர்கள் இந்த அமைதிக்காக உழைக்கும்படியாக அறைகூவல் விடுக்கின்றார்கள், அவர்களை அழைக்கின்றார்கள்.
பல நாட்டு தலைவர்கள், ஒன்றியங்கள், அமைப்புகள் உரையாடல் மூலமாக பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று அவர்கள் கூறினாலும் அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாவற்றையும் அவர்கள் செவிடன் காதிலே ஊதிய சங்கு போன்று கேட்காதவர்களாகவும் கேட்க மறுக்கின்றவர்களாகவும் தங்களுடைய குற்றங்களை நியாயப்படுத்துகின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். பெரும் வல்லரசுகள் மத்தியிலே இடம்பெறுகின்ற நிகழ்வுகளாக மட்டுமல்ல, எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய இந்த பழி வாங்குகின்ற தன்மை, ஒரு கணவன் கூட மனைவியை, மனைவி கூட கணவன் பழி வாங்குகின்ற அந்த எண்ணங்களும் அந்த நடவடிக்கைகளும் மனித உறவுகளை, அதனுடைய புனித தன்மையை, அதனுடைய மேன்மையை அது பாதிக்கின்றது. அவர்களுடைய நீண்ட கால உறவுக்கு அது பங்கம் விளைவிக்கின்றது. அவர்களுடைய அந்த வாழ்விலே இந்த நஞ்சை ஊற்றுவது போல இந்த பழி வாங்குகின்ற எண்ணமும் திட்டங்களும் செயல்பாடுகளும் எங்களுடைய கூற்றுக்களும் இந்த மனித உறவினுடைய, மனித வாழ்வினுடைய மேன்மையை கெடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த தாவீது எப்படி எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக வர முடியும் என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட உயர்வான மேன்மையான எண்ணங்கள் பிறக்க, நாங்கள் மன்னித்து மறந்து வாழ, எல்லோரையும் அரவணைக்கின்ற மனிதர்களாகவும் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து அவர் செயலாற்ற வேண்டிய, அவர் புகட்ட வேண்டிய பாடங்களை நாங்கள் படிப்பிக்காமல் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் உயர்ந்த மனிதர்களாக வாழ்வதற்கு, நல்ல தலைவர்களாக திகழ்வதற்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. நன்றி. ஹோலி மேரி புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.